திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக கொண்டு திருத்தொண்டர் புராணம் என்னும் அரிய நூலை சேக்கிழார் இயற்றினார். தமிழ் புலமை மிக்கவர்களுக்கு படித்து புரிந்து கொள்ள எளிதாக உள்ள திருத்தொண்டர் புராணத்தின் கருத்தை எளிய மக்களும் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக 63 நாயன்மார்களின் வரலாற்றின் உரை விளக்கத்தை தமிழ்த்தென்றல் திருவிக்க அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார். அந்த உரை விளக்கத்தை மையமாக வைத்து சிறுத்தொண்ட நாயனாரின் கதையை சுருக்கமாக என் மனைவி உங்களுக்கு இப்போது வழங்கவிருக்கின்றார். திருச்சிற்றம்பலம். சோழ நாட்டில் திருச்செங்காட்டாங்குடியில் பரஞ்சோதி என்னும் படைத்தளபதி ஒருவர் இருந்தார். அவர் சோழ நாட்டு அரசனின் கட்டளைக்கேற்ப சிறப்பாக பணியாற்றி வந்தார். அவரது சிவபக்தியின் மேன்மையை உணர்ந்த சோழ மன்னன் அவருக்கு மிகுதியாக பொன்னும் பொருளும் கொடுத்து தாங்கள் சிவத்தொண்டு செய்து வாருங்கள் என்று விடை கொடுத்தார். பரஞ்சோதியார் நண்பகல் உணவுக்கு அடியவர் யாராவது கிடைத்தால் மட்டுமே அவருடன் சேர்ந்து உணவருந்துவார். ஒரு நாள் கணபதீஸ்வரம் என்னும் அவ்வூர் கோவிலில் ஆத்தி மரத்தடியில் அடியவர் ஒருவர் இருந்தார். அவரை நண்பகல் உணவுக்கு அழைக்க அவர், நான் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உணவு உண்பேன், அதுவும் பெற்றோர்கள் தம் கையால் அறிந்து சமைத்த பிள்ளைக்கறி இருந்தால் மட்டும் உணவு உண்பேன் என்று கூற, பரஞ்சோதியார் வீட்டுக்கு விரைந்து வந்து திருவெண்காட்டு நங்கை என்னும் தெய்வீக பெண்ணாகிய தன் மனைவியிடம் நடந்ததை கூற, அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் தம் மகனாகிய சீராளனை அறிந்து கரிசமைத்து அடியவருக்கு விருந்தளிக்க தயாராகிவிட்டனர். அவர் வீட்டில் சந்தன நங்கை என்னும் அற்புதமான ஒரு பணிப்பெண் இருந்தார். அவரிடத்தில் தலைக்கறி மட்டும் சமைக்க வேண்டாம் என்று பரஞ்சோதியார் கட்டளையிட்டிருந்தார். உணவருந்த வருகின்ற அடியவர் தலைக்கறி எங்கே என்று கேட்டால் விருந்து பாழ்பட்டு விடும் என்று அந்த பணிப்பெண் அஞ்சி தலைக்கறியையும் தனியே சமைத்து வைத்திருந்தார். விருந்துக்கு வந்திருந்த வடநாட்டு துறவியாகிய அவர் பிள்ளைக்கறியுடன் பரிமாறப்பெற்ற உணவை அருந்து முன்னால் பரஞ்சோதியாரை நோக்கி, தங்கள் குமரனையும் விருந்தில் அமரச் செய்யுங்கள் என்று கூற, அவனால் இப்போது இங்கு வர இயலாது என்று பெற்றோர் கூறினர். துறவியார், தெருவில் நின்று அழையுங்கள், புதல்வன் வருவான் என்று கட்டளையிடுகின்றார். பெற்றோர் தெருவில் நின்று சீராளா சீராளா வந்து உணவருந்து என்று கூப்பிட்டதும் சீராளன் வந்தான். அவனை அழைத்து சென்ற பெற்றோர் முன் சிவபெருமான் உமாதேவியுடனும் முருகப்பெருமானுடன் காட்சியளிக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பரஞ்சோதி சிறுத்தொண்ட நாயனார் என்று அழைக்கப்படுகின்றார். இதுவே சிறுத்தொண்டர் நாயனார் கதை. இப்படித்தான் இயற்பகை நாயனார் என்றாலே பல பேருக்கு பிடிக்காது. ஏனென்றால் அடியவர் வேடத்தில் வந்து சிவன் அவரது மனைவியை கேட்க, இயற்பகையாரோ தன் மனைவியை அந்த சிவனடியாருடன் அனுப்பி வைக்கின்றார். மனைவியும் ஏன் என்று கேட்காமல் சிவனடியாருடன் செல்கின்றார். உடனே சிவபெருமான் காட்சியளிக்கின்றார். இந்த நிகழ்வில் சிவபெருமான் இயற்பகையாரின் பக்தி எப்படிப்பட்டது என்று சோதிக்கின்றார். இயற்பகையாரோ எம்பெருமான் மீது கொண்ட அளவில்லாத பக்தியால் ஈசன் எதை கேட்டாலும் கொடுக்கும் நிலையில் இருந்திருக்கின்றார். இதில் அளவற்ற பக்திதான் இருக்கிறதே தவிர வேறு எந்த குற்றமும் இல்லையே. அன்பு நேயர்களே, திருவிளையாடல்களின் நாயகனே அவர்தானே. அடுத்த பதிவில் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.